ஆன்மீகமும் பக்தியும் தனிமனித தேவைக்காக என்றும் கடவுளின் பெயரால் கலவரத்தை உண்டாக்கி அதில் ஓட்டு வாங்கி பிரதமரானால் அதனை தான் மட்டுமல்ல தமிழ்நாடே எதிர்க்கும் என திமுக எம்பி ஆர் ராசா ஆவேசமாக பேசியுள்ளார். என் மனைவி இருக்காங்க, அவங்க சனிக்கிழமை ராமர் கோயில் கும்பிட்டாங்க, வியாழக்கிழமை புருஷனுக்காக எனக்காக இருந்தாங்க, அப்புறம் திங்கக்கிழமை சிவனுக்காக இருந்தாங்க. 3 நாள் விரதம் இருப்பாங்க. அவங்களுக்கு பூஜை ரூம்லாம் இருக்கு, இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆனால் நான் ஒரு நாள் கூட உள்ள போனதில்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குங்க, கடவுளை கும்பிட்டு அது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆன்மீகம் என்பதும் பக்தி என்பதும் தனி மனித தேவைக்காக, என்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு கடவுள் தேவைன்னா இருந்துட்டு போட்டோம். அன்புதான் கடவுள் என்று சொல். மனிதனுக்கு மனிதன் காட்டுகின்ற இரக்க உணர்விலாதான் கடவுள் இருக்கிறான் என்று சொல். கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொல். அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொல். அப்படிப்பட்ட கடவுளின் மீது எங்களுக்கு கோபம் இல்லையே, கும்பிட்டு போ. ஆனால் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி ரத்த ஆறை ஓடவிட்டு அதுல ஓட்ட வாங்கி திரும்பவும் பிரதமராகலாம் என்று கனவு கண்டால் அதை குன்னூர் மட்டுமல்ல தமிழ்நாடே எதிர்க்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான மனிதன் உங்கள் தீர்வு காண்பார். அல்லாஹ்வை வணங்குகிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.